இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, அதுவும் விசேஷமாக இன்று புனித செபஸ்தியாருடைய பெருவிழா திருவிழா. உங்கள் அத்தனை பேருக்கும் புனித செபஸ்தியாருடைய விசேஷமாக யாரெல்லாம் புனித செபஸ்தியாருடைய பெயரை தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய திருநாள் நான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாயிருக்க புனித செபஸ்தியாருடைய அன்பு பிள்ளைகளாக, பக்தர்களாக, விசுவாசிகளாக வாழ உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு இணைந்து செபிக்கின்றேன். இந்த மறை சாட்சியை போல நாமும் வாழ முன் வருவோம். பிரியமான சகோதர சோலே, புனித செபஸ்தியார் 257 இருந்து 288 வரையில் வாழ்ந்தவர். 31 வயது இளைஞன். இவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். இத்தாலியில் உயர்கல்வி பயின்றவர். அது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் சித்திரவதைக்கும் மற்றும் கொல்லப்பட்டார்கள். இவர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அப்போது இருந்த படையில் அவர் சேர்கிறார். அவருடைய பெரும் முயற்சியால் படை தளபதியாக அப்போது 2 சகோதரர்கள், மார்க்கஸ், மார்சலின் என்ற இரட்டை சகோதரர்கள் சிறைச்சாலையில் இருந்தார்கள். அவருடைய பெற்றோர்களால் அவருடைய விசுவாச கோட்பாடை விட்டுவிடுவார்கள் என்று தான் நினைத்து சிறைச்சாலைக்கு சென்று இந்த இருவரையும் சந்தித்து கிறிஸ்துவுக்காக அவர்கள் மறைசாட்சியாக மடிய தயாராக வேண்டும் என்று புனித செபஸ்தியார் அவர்களை சிறைச்சாலையில் அவர்களை விசுவசிக்க செய்தார், நம்ப செய்தார். அந்த விசுவாச கோட்பாடுபடி வாழ அவர்களை தூண்டினார். அவர்கள் விசுவாசத்தை மறுக்கக்கூடிய நபர்கள் கூட மனம் மாறி அவர்கள் மன்னர் கொடுத்த சித்திரவாதையை அவர்கள் மனமுந்து ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்காக மறைசாட்சிகளாக மடிந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த அரசன் புனித செபஸ்தியாரை ஒரு மரத்தில் கட்டி வைத்து அம்புகளால் எய்து கொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டார். அப்படி ஒரு மரத்தில் கட்டி வைத்து போர் வீரர்கள் அம்புகளால் எய்யப்பட்ட சூழ்நிலையில அவர் இறந்து விட்டார் என்று கருதி அவரை விட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு அவர் உயிர் பெற்று மீண்டும் அரண்மனைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மன்னரிடம் வாதாடுகிறார். கிறிஸ்துவ மக்களை சித்திரவதைக்குள்ளாக்க கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கின்றார். அதையும் தாண்டி மன்னர் செபஸ்தியாரை தடியால் அடித்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிடுகிறார். தடியால் அடித்து புனித செபஸ்தியார் மறைசாட்சியாக கொல்லப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இன்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, தான் மட்டும் மறைசாட்சியாக மடியவில்லை. இந்த கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்தவ சித்திரவாதைக்காக குரல் கொடுத்தவர், அதையும் விசுவாசத்தை, நம்பிக்கையை ஆழப்படுத்தியவர், உறுதிப்படுத்தியவர். அந்த கிறிஸ்துவுக்காகவே இந்த இரட்டை சகோதரர்கள் கூட உயிர் நீக்க தயார்படுத்திய ஒரு அற்புதமான மாமனிதர் புனித செபஸ்தியார் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லே, இன்றைய காலகட்டத்தில் புனித செபஸ்தியாருடைய அந்த மறை சாட்சியத்தை பார்ப்போம். சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தெம்பூட்ட வேண்டும், வலுவூட்ட வேண்டும் என்பதற்காகவே படை தளபதியாக மாறியிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு நாம் மட்டும் நம்முடைய ஆத்மத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதல்ல, நமக்கு தெரிந்த நபர்களும் நல்ல ஆத்மத்தோடு தேவனுக்கு பிரியமான, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வலியுறுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறு வயதிலிருந்தே எனக்கும் புனித செபஸ்தியாருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சிறு வயதில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய புனித செபஸ்தியார்
சிலுவத்தனை என்று சொல்வோம். புனித செபஸ்தியார் குருசடி, அந்த குருசடியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த குருசடியை உருவாக்கிய ஒரு சில நபர்களை சந்தித்து 10ஆம் வகுப்பு படிக்கின்ற போதே மற்றவருடைய உதவியோடு புனித செபஸ்தியார் சிலுவத்தனை உருவாக்கிய அந்த ஒரு அருமையான பாக்கியம். அது மட்டுமல்ல, புனித செபஸ்தியார் மேல் அளவு கடந்த பக்தி, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சென்று மெழுகுவர்த்தி பொருத்தி வைப்பது. அது மட்டுமல்ல, நம்முடைய கிராம மக்கள் கிறிஸ்தவர்களுக்குள் அம்மை நோய் தாக்கிவிட்டால், ஏதோ ஒரு அம்மை பாதிக்கப்பட்டால் அவர்கள் பச்சரிசி இடித்து அங்கே ஜெபம் வைத்து அந்த புனித செபஸ்தியாருடைய இணைய நாமத்தில் மாவு கொடுப்பது வழக்கமாக இருந்தது. ஒரு சில நபர்கள் பொங்கல் வைத்து கொடுப்பது வழக்கமாக இருந்தது. ஆண்டுக்கு ஒரு முறை புனித செபஸ்தியாருடைய நாளிலே அன்னதானம் கொடுக்கக்கூடிய வழக்கமும் இன்று வரையில் இருக்கின்றது. இங்கு மட்டுமல்ல, பல ஊர்களில் பல இடங்களில் புனித செபஸ்தியாருக்கு என்று ஆடு வெட்டி கோழி பலி கொடுத்து அன்னதானம் சமைக்கக்கூடிய நிகழ்வு இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் வெறும் சடங்கு சம்பிரதாயம் அல்ல, மாறாக புனித செபஸ்தியாரின் வழியாக அவருடைய பரிந்துரை ஜெபத்தால் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறும் விதமாக இன்றும் பல இடங்கள்ல சிறப்பான விதத்தில் திண்டுக்கல், திருச்சி, மதுரை மாவட்டங்கள்ல புனித செபஸ்தியாருக்கு என்று இப்படிப்பட்ட அன்னதானம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கின்றது. மற்ற பகுதியில் பார்த்தோம் என்றால் புனித செபஸ்தியாருடைய அம்பு வாங்கிட்டு போய் வீட்டில் ஜெபம் பண்ணி மீண்டும் ஆலயத்துக்கு எடுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த அம்பு என்பது அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வெளிக்கொணரக்கூடியது. செபஸ்தியாரை அந்த அம்பு எய்ததால் அவர் அன்பு எய்தாலும் அவர் இறக்கவில்லை. பிரியமான சகோதரர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் துன்பம், துயரம், அம்பை போல நிறைய பிரச்சனைகள், நிறைய துன்பங்கள் தரக்கூடிய நபர்கள் நம்ம வாழ்க்கையில சந்தித்தாலும் அவர்களை பற்றி நாம் கவலைப்படாமல் நமக்கு மீண்டும் அவையெல்லாம் வலுவூட்டும், தெம்பூட்டும், மீண்டும் மறுவாழ்வு தரும், இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலை உருவாக்கக்கூடியதுதான் புனித செபஸ்தியாருடைய அம்பு என்றால் அது மிகையாகாது. இவருடைய ஆசீர்வாதத்தையும் இந்த புனிதர் வழியாக நீங்கள் பெற்ற அனுபவங்கள் ஏராளம் ஏராளம். ஒவ்வொருவரும் புனித செபஸ்தியாருடைய அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடும். எத்தனையோ நபர்கள் புனித செபஸ்தியாருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடும். செபாஸ்டின், செபத்தியார், செபத்தி அம்மா என்றெல்லாம் கூட பல நபர்கள் சபா என்று பெயர் தாங்கியிருக்கக்கூடும். அத்தனை நபரையும் நன்றி பெருக்கோடு நாம் நினைத்து பார்ப்போம். இந்த புனிதருடைய ஆசீர்வாதம் அவர்களோடும் உங்களோடும் என்றும் தங்கட்டும்.